வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டாக எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் நம்ம ஆசனாஸ் செய்கின்ற அதே கோட்பாடு தான் மூச்சு பயிற்சியிலும். இதிலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். மூச்சு பயிற்சி செய்வதற்கு முன்பாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, நம்ம இதில் அதாவது நம்ம அமர்ந்து கொண்டு தரையில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்யலாம். செய்யக்கூடிய இடம் என்பது முக்கியமாக சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். அதே போல் நம்மளை சுற்றி எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் தரையில் அமரும் பொழுது உங்களுக்கு எந்த போஸ்டரில் நம்ம அமர்ந்தாலும் தவறில்லை. அதாவது சுகாசனமும் சரி, இல்லை வஜ்ராசனம், இல்லை பத்மாசனம், எந்த போஸ்டரில் உங்களால் அமர முடிகிறதோ அந்த நிலையில் நம்ம அமர்ந்து கொண்டு இந்த மூச்சு பயிற்சி என்பது செய்யலாம். இந்த பயிற்சியில் எவ்வாறு நம்ம செய்யலாம்னு பார்க்கும்பொழுது, அதாவது இந்த முத்ரா நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த 2 விரல் மூடப்படுகிறது. இந்த 2 விரல் ஓப்பனில் இருக்கும். அதே போல் இந்த விரல் ஓப்பனில் இருக்கு. நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த 2 விரல் என்பது பயன்பாட்டில் வரும். இது பிரிகி முத்ரா இல்லை நாசிகா முத்ரா என்று பெயருடையது. நம்ம சுவாச பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் செய்தால் போதுமான ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த நாசியில் கைகளை வைக்கின்றோம். இதில் முழுமையாக இப்படி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாக தான் வைக்கணும். அதே போல் இந்த தூரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது இந்த விரலை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் விரலை இப்படி பயன்படுத்தக்கூடாது, இந்த நிலையில தான் பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்காக ஒரு மூச்சு பயிற்சி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விரல் கைகள் இப்படி வைக்கிறோம். இந்த விரல் வைத்த பிறகு மூச்சு காற்று மெதுவாக நம்ம இழுக்கிறோம். அதாவது மூச்சு காத்து நம்ம இழுக்கிற பெயர் பூரகம். மூச்சு காத்து நிறுத்துற நிலை கும்பகம் சொல்லுவோம். அதே போல மூச்சு காத்து வெளியே வெடிக்கின்ற நிலை ரோஷகம் சொல்லுவோம். இதுல நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் செய்யும் பொழுது ஒரே தூரத்துல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது சூரியக்கலை, இது சந்திரக்கலை. இது ஆண் தத்துவம், இது பெண் தத்துவம். அதே போல இது பகல்னு சொல்லலாம், இது இரவுன்னு சொல்லலாம். அதே போல ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு பொருள் இயங்காதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதுதான் அந்த மூச்சு பயிற்சி. ஒரு நாளைக்கு மனிதனுடைய சராசரி மூச்சு பார்த்தீங்கன்னா 21,600. இது உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போகும் பொழுது நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் ஆலயத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த நடராஜர் ஆலயத்துல மேல இருக்கக்கூடிய அந்த தங்க ஓடுகள் பார்த்தீங்கன்னா 21,600 தங்க ஓடுகள் இருக்கும். இதை நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மூச்சு என்பது பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவழிக்கும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு மூச்சு காற்று அதிகமாக செலவழிக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய இயற்கையான அந்த வாழ்வு காலம் என்பது குறைகிறது. மூச்சு காற்றை நம்ம கம்மியாக செலவழிக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது நீட்டிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். எது போல நிலைகள்ல நம்ம மூச்சு காற்று அதிகமாக செலவழிக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையில, அதே போல ஒருத்தர்கிட்ட சண்டை போடும் பொழுதும் சரி, ரன்னிங்ல அதிகமாக நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் சரி, வேகமா நடக்கும் பொழுதும் சரி, அப்போ மூச்சு காற்று என்பது அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மூச்சு காற்று நம்ம கம்மியாக செலவு செய்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்முடைய மூச்சு காற்று என்பது ஒரு சராசரி நிலையில இயங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்களே ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ இந்த கைகள் இங்க வைக்கிறோம், இந்த விரலை வைத்து மூச்சு காற்று நம்ம இழுக்கிறோம். மெதுவாக இழுக்கலாம். இப்ப மெதுவா மூச்சு காத்து இழுத்துட்டோம். நான் மூச்சு காத்து வெளியில விடல. இப்ப ஆரம்பத்துல செய்யும் பொழுது மூச்சு காத்து இழுக்கிறோம், மூச்சு காத்து உள்ள நிறுத்த வேண்டாம். இப்ப அந்த மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது.
இப்போ மூச்சு காத்து இழுக்கப்படுவது ஒரு மாத்திரை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது 2 மாத்திரைகளாக மெதுவாக வெளியில வர வேண்டும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இயற்கையாக அந்த சுவாசம் நடக்கும் பொழுது இப்ப நம்ம மிச்சப்படுத்துறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இல்ல 3 சுவாசம் நம்ம மிச்சப்படுத்தி இருக்கலாம். இயற்கையாக நடக்கக்கூடிய சுவாசத்தோட நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய அந்த மூச்சு காத்து என்பது மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மூச்சு காத்து இழுக்கிறோம், உள்ள நிறுத்த வேண்டாம். இப்போ மூச்சு காத்து மெதுவா வெளியே விட்டு இருக்கோம். இது ஆரம்ப காலகட்டத்துல செய்யலாம். இப்போ இந்த பக்கம் சுவாசம் செய்யறோம். மூச்சு காத்து இழுத்துட்டோம். இப்போ மூச்சு காத்து வெளியில வருது. இப்போ திரும்ப மூச்சு காத்து இழுக்கிறோம். இப்போ மூச்சு காத்து வெளியில வருது. இது போல நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 3 எண்ணிக்கை, ஒரு 5 எண்ணிக்கை இது போல செய்யலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் செய்யும் பொழுது ஒரு சுற்று நம்ம எடுத்துக்கலாம் கணக்கு. இது போல நம்ம குறைஞ்சபட்சம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 5 செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக 10 எண்ணிக்கை, 15 எண்ணிக்கை இது போல எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். இப்ப மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது ஸ்கின் ப்ராப்ளம் வராது. உங்களுடைய நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். தலைவலி வராது ஃபியூச்சர்ல. அதே போல நம்முடைய சுவாச மண்டலம் சீராக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம். நம்முடைய மூச்சு காத்து என்பது அதாவது நம்முடைய எண்ணிக்கை குறைப்பதனால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கப்படுகிறது. இப்போ இந்த சுவாச பயிற்சியில 2வது நிலை என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கைகள், உங்களுடைய விரல்கள் இது போல வைக்கிற நிலை. இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம், இங்க க்ளோஸ் பண்றோம். அதாவது அழுத்தக்கூடாது, மெதுவாக வைக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல நிறுத்துறோம். இப்போ இந்த பக்கம் மூச்சு காத்து வெளியில வருது. எந்த பக்கம் மூச்சு காத்து வெளியில விட்டுமோ அதே பக்கம் மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம். இப்போ மூச்சு காத்து இங்க நிறுத்துறோம். இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம். இப்போ இந்த பக்கத்துல இருந்து திருப்பி இந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கத்துல இருந்து திருப்பி இந்த திசைக்கு வரும். அதாவது நம்ம லெப்ட் ரைட் மாத்தி செய்யும் பொழுது எந்த பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோமோ அதே நிலையில முடிக்கும் பொழுது ஒரு சுற்று. இது நம்ம ஆரம்பத்துல ஒரு 10 சுற்றுகள் என்பது நம்ம தாராளமா செய்யலாம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இப்போ எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு மாத்திரை, வெளியில வரும் பொழுது 2 மாத்திரையா நம்ம பார்த்தோம். மூச்சு காத்து நிறுத்தும் பொழுது 4 மாத்திரை எண்ணிக்கை. இப்போ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மூச்சு காத்து நம்ம இழுக்கிறோம், இது ஒரு மாத்திரை. இப்போ மூச்சு காத்து இங்க நிப்பாட்டுறோம், இது 4 மாத்திரை. இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம், இது 2 மாத்திரை. இது போல ஆரம்ப காலகட்டத்துல நம்முடைய மூச்சு பயிற்சி நீங்க ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது பயன்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா பகுதி 1, பகுதி 2. இது ஆரம்ப காலகட்டத்துல செய்து கொண்டு வாருங்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.